தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 4வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அன்னையின் பரிந்துரைமிக்க ஜெபமும் வல்லமையான மன்றாட்டம் உங்களுக்கு துணை புரிந்து இறை வல்லமையை நீங்கள் விட்டுக்கொள்ள இந்த நாள் பயன்படுவதாக. அன்பார்ந்தவர்களே, ரோமர் 12:1 கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களையே படையுங்கள், அதுவே நீங்கள் செலுத்தும் உள்ளார்ந்த வழிபாடு என்றார் பவுலடியார். பலி என்பது என்ன? அர்ப்பணிப்பது, நேர்ச்சி செய்வது, ஒப்பு கொடுப்பது என்றெல்லாம் பல்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. பலி ஒப்பு கொடுத்ததற்காக கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியின் அடையாளமாக பலி செலுத்தினார்கள். தன்னுடைய குற்றங்கள் பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக பரிகார பலியை ஒப்பு கொடுத்தார்கள். மேலும் உறவுத்தலம் புனிதப்படுத்தப்பட வேண்டும், இறைவனோடு இருக்கின்ற உறவு இன்னும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக உடன்படிக்கையின் பலியாக பலியை ஒப்பு கொடுத்தார்கள். இது வெவ்வேறு நிலைகளிலே காணிக்கைகளாக பொருட்களாக ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. துவக்கத்திலே தன்னார்வ பலியாக இருந்த இது காலப்போக்கிலே என்னாயிற்று? கட்டளைகளாக மாறியன. இதற்கு இதை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சட்டங்களாக அவை திரித்து கூறப்பட்டன. ஆபேலின் காணிக்கை துவங்கி இந்த பலியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்து கொண்டிருப்பதை விவிலியம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்றும் ஆன்மீக பலிகள் நம்மால் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டுதானே வருகின்றன. இந்த பலியிலே தொடக்கத்திலிருந்து விலங்குகள் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டன. விலங்குகளை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து பலியாக ஒப்பு கொடுத்து அந்த இரத்தமானது பலிபீடத்தின் மீது அல்லது மக்கள் மீது தெளிக்கப்படும் வழியாக இந்த நன்றியினுடைய விண்ணப்பத்தினுடைய பரிகாரத்தினுடைய நிகழ்வுகள் நிறைவேறுவதாக மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த விலங்குகளுக்கு பதிலாக இறைமகன் இயேசு தன்னுடைய உயிரையும் இரத்தத்தையும் நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்து தந்தையோடு நமக்கு இருந்த உறவு தளத்தில் இருந்த எல்லா பிளவுகளையும் களைத்தெறிந்து நம்மை தந்தையோடு ஒப்புரவாக்கினார். அவருடைய அருகிலே கொண்டு வந்தார். அவரை அப்பா தந்தா என்று அழைக்கின்ற உரிமை பெற்று நமக்கு பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லப்படும் கொலோசியர் 1:20. மேலும் இயேசுவின் இரத்தத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி தூய்மையாக்கப்பட்டு இருக்கின்றன. நமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ரத்தம். 1 பேதுரு சொல்வதை போல நாம் மீட்படைவதற்கும் என்னுடைய அருளை விற்றுக்கொள்வதற்கு நமக்கு விலையாக கொடுக்கப்பட்டது அழிந்து போகின்ற பொன்னோ பொருளோ அல்ல, அல்லது விலங்கு இரத்தமோ அல்ல, மாசு மறுவற்ற இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லுவார். நமக்கு பலியாக இயேசு தன்னுடைய உயிரையும் ஒப்பு கொடுத்தார். இந்த இயேசுவின் பலியினால் நாம் ஒவ்வொரு கல்வாரி பலி நிறைவேற்றி நினைவு கூர்ந்து அதன் வழியாக இறைவனோடு இருக்கின்ற உறவு தளத்தை புதுப்பித்துக் கொள்வது. இதுதான் ஆன்மீக பலியாக ஆன்மீக வழிபாடாக அர்ப்பணிக்கின்றோம். சாதாரண அப்பரச குணத்தில் நாம் நம்முடைய தேவைகள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நம்மையே முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் அற்ப பொருளாக இருக்கின்ற அப்பரசத்தை எடுத்து தன் ஆவியால் நிறைத்து அதை தனக்கேற்ற பலியாக மாற்றி தன் மகனுடைய உடலால் ரகத்தமாக அதை நமக்கு திருப்பி கொடுக்கின்றார். நாம் அவரிலே பலன் பெற நம்மை திடப்படுத்த நம் பலி ஏற்றுக்கொள்ள அடையாளமாக கடவுள் இந்த ஆசீர்வாதம் இந்த கொடையை நமக்கு கொடுக்கின்றார். இதான் நாம் இன்று செலுத்தி கொண்டிருக்கின்ற ஆன்மீக பலி. இந்த ஆன்மீக பலி அனைத்து பலிகளையும் நன்றியினுடைய விண்ணப்பத்தினுடைய பரிகாரத்தினுடைய இவை அனைத்தினுடைய ஒட்டுமொத்த பலியாக இன்று நாம் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆன்மீக வழி ஒப்புக் கொடுக்கிற பொழுது நாம் எதை செய்ய வேண்டும் என்பதைத்தான், நம்முடைய பலி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. கிறிஸ்து வழியாக எப்பொழுதும் கடவுளுக்கு புகழ்ச்சி வழி ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வழியாக இயேசுதான் தன்னை ஒப்புக் கொடுத்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் மீட்பினை விட்டுக் கொடுத்தாவை. கிறிஸ்து வழியாகவே கிறிஸ்துவோடு இணைந்து தந்தை மகிமைப்படுத்துபவர்களாக தந்தை புகழ் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி புகழ்ச்சி பலி ஒப்புக் கொடுப்பது?
அவருடைய பெயரை அறிக்கையிடுவது. யாருடைய பெயரை? இயேசுவின் பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்து வழியாக, இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையே உம்மை போற்றுகின்றோம், தந்தையே உம்மை புகழ்கின்றோம், தந்தையே உம்மை ஆராதிக்கணும் என்று சொல்லி கிறிஸ்துவின் பெயர் வழியாக கடவுளுக்கு நாம் வாய் உயர்த்தி உதடுகள் எழுப்புகின்ற அந்த மன்றாட்டே அவருக்கு ஏற்ற நன்றியின் வழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நம்முடைய புகழ்ச்சி வழியிலே இயேசுவின் பெயரை உச்சரிக்க வேண்டும். எனவேதான் திருப்பலின் எல்லா ஜெபங்கள் நிறைவேற்படித்தான் இருக்கும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடும் என்று சொல்லி தந்தை நோக்கி ஜெபிப்பதாக அமைந்திருக்கும். இரண்டாவதாக, பலி என்பது வெறும் வார்த்தையாலேயோ அல்லது கடவுள் பீடத்திலே சூழ்ந்து நின்று ஒப்பு கொடுப்பதிலோ நிறைவடைந்து விடக்கூடாது. மாறாக அது நம் வாழ்க்கையாக மாற வேண்டும். ஒரு சில வழிமுறைகள். ஒன்றாவதாக, நன்மை செய்யுங்கள். எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள். ஏனெனில் எபேசியர் 2:5 படிப்பதை போல நன்மை செய்வதற்காகவே கடவுள் நம்மை படைத்திருக்க என்று சொல்கின்றார். 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது நன்மை செய்வதற்கு கடவுள் நமக்கு அருள் புரிவாராக என்று சொல்கிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது. எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்த இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உததை செய்ய நம்மிலே அருள் புரிவாராக என்று சொல்லப்படும். கடவுள் நமக்கு நன்மை செய்வதற்கு அருள் புரிவாராக. ஏனெனில் நன்மை செய்கின்ற பொழுது 3 யோவான் 1:11 சொல்லப்பட்டிருக்கின்றது. நன்மை செய்வோர் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். நாம் கடவுளிடம் பிறந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். முதலாவது. இரண்டாவதாக, யாக்கோபு சொல்வதை போல் 4:17 ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாமல் விட்டால் அவர் பாவம் செய்ய என்று சொல்லப்படுகின்றது. ஆக முதலில் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். இரண்டாவதாக, பாவம் செய்வதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம். எப்பொழுது? நன்மை செய்கின்ற பொழுது, நல்லதை செய்கின்ற பொழுது. ஆகவே முதலிலே பலியுடைய ஒரு அடையாளமாக இருப்பது நன்மை செய்வது. காலை கண் விழித்தது முதல் கண்ணுறங்க செல்லும் வரை நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அன்னை தெரசா அழகாக சொல்வார். நீ ஒவ்வொரு நாள் கண்ணுறங்க செல்வதற்கு முன்னாலும் உன்னை அலசிப்பார். கடந்த நாளை விட இந்த நாளை ஏதாவது ஒரு நன்மையை நீ சேர்த்து செய்திருக்கின்றாயா, கூட்டி சேர்த்திருக்கின்றாயா என்று சொல்லி அந்த நன்மை செய்வதிலே கருத்தாயிரு என்று சொல்லுவார். ஆக நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். இது கடவுளுக்கு செலுத்துகின்ற பலியாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவதாக அவர் சொல்வது, பகிர்ந்து வாழுங்கள். கடவுள் நமக்கு கொடுத்திருப்பதற்காக பொது நன்மைக்காகவே. அது நாம் பெற்றுக்கின்ற ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், கொடைகளாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், திறமைகளாக எதுவாக இருந்தாலும் அதை இயலாதவர்களோடு பகிர்ந்து வாழ்வது, உள்ளதை பிறரோடு பங்கிட்டு வாழ்வது, கொடுத்து வாழ்வது. நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது கடவுள் அதில் மகிழ்கின்றார். கடவுளுக்கு நாம் கடன் கொடுப்பவர்களாக மாறுகின்றோம். கடவுளும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இறைவனும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே பகிர்ந்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். தனித்தீர்வின் பொழுது கடவுள் கேட்பது இதுதான். நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அன்னையனாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தண்ணீர் கொடுத்தீர்கள், ஆடை கொடுத்தீர்கள், என்னை அரவணைத்தீர்கள். ஆக இருப்பதை பகிர்கின்ற பொழுது கடவுளுடைய மாட்சிமையை பெற்றுக்கொள்பவர்களாக மாறுகின்றோம். கடவுளுக்கு செலுத்துகிற பலியாகவும் இது மாறுகின்றது. மூன்றாவதாக, கீழ்ப்படிந்திருங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 15:22 படிக்கின்ற பொழுது கீழ்ப்படிதல் பலியை விட மேலானது என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு, நம்முடைய ஆன்மீக தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி கீழ்ப்படிவது? அதற்கான 2 வழிமுறைகளையும் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லி காட்டு. ஒன்றாவதாக, நமக்கு தலைவராக இருப்பவர்கள் அவர்கள் பணியிலே மகிழ்ந்திருக்கும்படி அவர்களுக்கு உகந்தபடி நடந்து கொள்ளுங்கள். அப்படின்றால் அவர்கள் அந்த பணியில் இருப்பதற்கு நம்முடைய பிரசனமும் நம்முடைய ஒத்துழைப்பும் அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக தாங்கள் செய்த தலைமை பணியானது, மேன்மையான பணியானது கடவுளுக்கும் மக்களுக்கு உகந்ததாக இருக்கிறது என்கிற நிறைவோடு அந்த பணியை செய்வதற்கு அவர்களுக்கு துணை புரிய வேண்டும். இரண்டாவதாக, அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுக்கு வேதனை கொடுக்கின்ற, கஷ்டத்தை கொடுக்கின்ற, மன உளைச்சலை கொடுக்கின்ற விதத்திலே உங்களுடைய வாழ்வு அமைந்து விடக்கூடாது. உங்கள் தலைவர்களை மதிப்பது, கீழ்ப்படிவது இதன் அடையாளமாக வெளிப்பட வேண்டும் என ஆசிரியர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதுவும் கடவுளுக்கு செலுத்துகின்ற பலியாக விவிலியம் சொல்லி காட்டுகிறார். ஆகவே அன்பு சகோதரமே, கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுப்போம்.
அவருடைய திருப்பெயரை உச்சரித்து அதன் வழியாக இறை புகழ் பாடுவோம். இரண்டாவதாக, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்பவர்களாக இருந்து கடவுளுக்கு பலி ஒப்பு கொடுப்போம். இருப்பது இல்லாதவர்கள் பகிர்ந்து கொண்டு கடவுளுக்கு உகந்த பலியாக நம்மையை மாற்றிடுவோம். நம் பெரியவர்களுக்கும் நமக்கு மேல் இருக்கின்றவர்களுக்கும் இறைவனுக்கும் கீழ்ப்படிந்து இந்த பலியின் நிறைவனை காண முயற்சிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, புவி நிரம்ப பொன் தந்தாலுமி பலிக்கு ஈடில்லையே, புவி நிரம்ப பொன் தந்தாலுமி பலிக்கு ஈடில்லையே.